நியூஸ்7 தமிழின் கேள்வி நேரத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். மக்களவை தேர்தல் களம் தீவிரம் காட்டும் திமுக, அதிமுக மற்ற கட்சிகளின் நிலைப்பாடு என்ன என்ற தலைப்பு தான் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த அமர்விலே சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிற கருத்தாளர்கள் திமுக கவிஞர் மனுஷபுத்திரன், அதிமுக சசிரேகா திருமிகு, பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கணேஷ்குமார், பத்திரிகையாளர் திரு பிரியன், அரசியல் விமர்சகர் திரு வீர விக்னேஸ்வரன். அனைவருக்கும் வணக்கம். மக்களவை தேர்தலுக்கான குழுக்களை தொடங்கி இன்றைக்கு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகளை தொடங்கி அடுத்து தொகுதி வாரியாக ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருக்கிறது திமுக. தமிழ்நாட்டின் முதன்மை எதிர்க்கட்சியான அதிமுக தேர்தலுக்காக 4 குழுக்களை அமைத்திருக்கிறார்கள். தேர்தல் விளம்பரம், தேர்தல் அறிக்கைகள் தயாரிப்பு, கூட்டணி பேச்சுவார்த்தை 4 மூத்த தலைவர்களை கொண்ட 4 குழுக்களை அமைத்திருக்கிறார்கள். அதே போல பாரதிய ஜனதா கட்சி பிரதமராக நரேந்திர மோடியை வேட்பாளராக ஏற்கின்ற கட்சிகள் எங்களோடு கூட்டணி அமைக்கலாம், கூட்டணிக்கான கதவு திறந்தே இருக்கிறது என்று சொல்லி அவர்களும் வேட்பாளர் தேர்வில் ஈடுபட்டிருப்பதாகவும், இந்த மாதத்திற்குள்ளாக வேட்பாளர் தேர்வெல்லாம் முடிவாகும், கூட்டணியும் விரைவில் முடிவாகும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலும் தனித்தே போட்டியிடுகிறேன் என்று சொல்வார்கள். அதே நேரத்திலே கடந்த தேர்தல் 2019 கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடைய நிலைப்பாடு இன்றும் வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. எந்த கூட்டணியில் சேர இருக்கிறார்கள்? அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய நிலையில் இந்த கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பாமக கூட்டணியுடைய நிலைப்பாடு குறித்து முடிவெடுப்பதற்காக பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறது. அதே போல மக்கள் நீதி மையம் நிர்வாக குழு மற்றும் செயற்குழுவை இன்றைக்கு கூட்டியிருக்கிறார்கள். சில முடிவுகளை அறிவித்திருக்கிறார்கள். தமிழர் நலனோடு உடன்பாடு உடைய கட்சிகளோடு கூட்டணி, கொள்கையில் என்றைக்கும் சமரசம் இல்லை என்றால் தனித்து 40 தொகுதிகளிலும் போட்டியிடுவோம் என்று மக்கள் நீதி மையத்தினுடைய துணைத் தலைவர் மௌரியா அறிவித்திருக்கிற இந்த சூழல் தான், இந்த புள்ளியில் தான் பிரதான கட்சிகள் தேர்தல் பணியை தீவிரப்படுத்தியிருக்கிற நிலையிலே மற்ற கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்கிற புள்ளியில் தான் விவாதிக்க இருக்கிறோம். திரு கவிஞர் மனுஷபுத்திரன், உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் களத்திலே வழக்கத்தை விட கொஞ்சம் வேகம் காட்டுவது போல தெரிகிறது, பணிகளில் முந்தி வருவது போல் தெரிகிறது. திமுக எப்போது தேர்தல் பணிகளில் சுணக்கம் காட்டியிருக்கிறது? தேர்தல் அரசியல் வரலாறு தெரிந்த அனைவருக்குமே தெரியும். ஒவ்வொரு தேர்தலையும் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவிற்கு கோப்பாகவும் திட்டமிடலுடனும் அது அந்த தேர்தல்களை சந்தித்து வந்திருக்கிறது என்பது திமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து நாம் பார்த்து வரக்கூடிய ஒரு வரலாறு. அப்படி பார்க்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிகராக தேர்தல் களத்தில் ஒரு முழுமையான கட்டமைப்புடனும் உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய இன்னொரு கட்சியை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே பார்ப்பது கடினம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு எங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய ஒரு தேர்தல் எதிர்கொள்ளல்களில் மிக முக்கியமாக இருப்பது என்பது அந்த தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதாகும். அதற்கான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, பணிக்குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, இந்தியாவினுடைய எதிர்காலம் என பல்வேறு அம்சங்களை கொண்டு இன்றைக்கு இந்த தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இங்கு பெறக்கூடிய ஒரு இடங்கள் என்பது மிக முக்கியமான ஒரு பாத்திரத்தை வகிக்கப் போகிறது. ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாஜக அரசை அதனுடைய ஜனநாயக விரோத, மக்கள் விரோத ஆட்சி மிக கடுமையாக சமரசமின்றி எதிர்த்து வரக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். 2 அம்சங்களில், ஒன்று, இந்தியா முழுமைக்கும் இந்த ஆட்சி எவ்வளவு ஆபத்தானதாக இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர்கள் ஏற்றுகிற கருப்பு சட்டங்கள், அவர்கள் ஏற்றுகிற இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை அளிக்கிற முயற்சி, அவர்கள் ஜனநாயக அமைப்புகளுக்கு அவர்கள் இன்றைக்கு சாவுமணி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றங்கள், ஊடகங்கள் மற்றும் புலனாய்வு அமைப்புகள், விசாரணை அமைப்புகள் எல்லாமே இன்றைக்கு எதிர்க்கட்சிகளை நோக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு முழுக்க எதிர்க்கட்சிகளே இல்லாத ஒரு இந்தியாவை அவர்கள் உருவாக்க விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது ஜனநாயகத்திற்கான ஒரு பெரும் போராட்டத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முன்னின்று நடத்துகிறது. தேசிய அளவில் இந்தியா கூட்டணி அமைப்பதிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிக நடிப்பை செய்து அதற்கு ஒரு முழு வடிவம் கொடுப்பதில் ஒரு பெரும் பங்கை ஆற்றியிருக்கிறார். இன்னொரு புறம் பார்த்து மிக கடுமையான விமர்சனங்கள். சமீபத்தில் இளைஞரணி மாநாடு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு நடத்திய அந்த மாநாட்டில் ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகள், கவர்னர் என்ற பதவியே நிரந்தரமாக நீக்கப்பட வேண்டும் என்பதிலிருந்து தொடங்கி பல்வேறு விதமான ஒரு முழக்கங்களை இன்றைக்கு எப்படியெல்லாம் மாநிலங்களுடைய அதிகாரங்களை அழித்தொழிப்பதற்காக
இந்த ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அனைத்திற்கும் எதிராக ஒரு 25 தீர்மானங்களை இளைஞரணி மாநாட்டில் நிறைவேற்றினோம். இதையெல்லாம் நீங்க மனுஷபுத்திரன், குறிப்பிடுவதற்கு காரணம் ஒரு புறம் இளைஞரணி மாநாடு மற்றும் தலைவருடைய பேச்சுக்களை நம்ம விரிவா பார்த்தோம் 2 நாட்களாக. நீங்க தேர்தல் பணியை வழக்கம் போல தான் திமுக எப்போதும் போல தீவிரம் காட்டி இருக்கிறது, என்னைக்கு பின்தங்கி இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் என்ன சொல்றாரு, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எங்களிடம் அதிமுக பக்கம் வந்துவிடும் என்கிற பயத்தினால தான் பணிகளை நீங்க வேகமா தொடங்கிட்டீங்கிறாரு. 5 மாதங்களுக்கு முன்பு கூட்டணியிலிருந்து விலகுவதாக ஒரு நாடகம் ஆடினார்கள். ஆனால் ஏன் பாஜக கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் என்று இன்றைக்கு வரைக்கும் ஒரு உருப்படியான காரணத்தை சொல்லி இருக்கிறார்களா? ஒன்றிய அரசு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக விதமான அராஜக செயல்கள், சமீபத்தில் கூட குற்றவியல் சட்டங்கள் எல்லாம் கூட திருத்தப்பட்டன. 250க்கு மேற்பட்ட தேவாலயங்கள் எரிக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான சிறுபான்மை மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதை பற்றி ஒரு கடுமையான கண்டனம் உண்டா? இன்னும் சொல்ல போனால் பாஜக அரசு கொண்டு வந்த இஸ்லாமிய விரோத சட்டங்கள் அனைத்திற்கும் ஆதரவளித்தவர்கள் அவர்கள். 5 மாதத்திற்கு முன்பு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்துவிடும் என்ற நப்பாசையோடு தான் அவர்கள் பாஜகவோடு பேசி வைத்துக் கொண்டு இந்த நாடகத்தை ஆடினார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எங்கள் கூட்டணி மேலும் மேலும் வலிமைப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, நாங்கள் கட்டமைக்கிற இந்தியா கூட்டணியும் இன்றைக்கு வலிமைப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் அவர்களுக்கு யாராவது வரமாட்டார்களா, யாராவது தங்களுக்கு ஆதரவளிக்க மாட்டார்களா என்ற நிலையில் தான் பாஜகவும் இருக்கிறது, அதிமுகவும் இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் 2 பேருமே தங்களுடைய நம்பகத்தன்மையை இழந்து வெகு காலமாகிறது. நாங்கள் இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஏராளமான மக்கள் நல திட்டங்களை அளித்திருக்கிறது. மகளிருக்கான அந்த 1000 ரூபாய் திட்டம், கல்லூரி மாணவிகளுக்கான அந்த 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம், காலை உணவு திட்டம், பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், சமீபத்தில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஈர்க்கப்பட்ட பெரும் முதலீடுகள், இப்படி எல்லா துறைகளிலும் கல்வி, சுகாதாரம், தொழில் வளர்ச்சி மற்றும் சமூக நலத்திட்டங்கள் என அனைத்திலுமே திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய இதயங்களை வென்றிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் ஏற்கனவே 2019 தேர்தலில் இருந்தது போலத்தான் இன்றைக்கு வலிமையான ஒரு கூட்டணியாக இருக்கிறோம். தொடர்ந்து 2019 அந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எல்லாவற்றிலுமே திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்று மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறது. இந்த 3 ஆட்சியே அதற்கு உதாரணம். ஒரு ஒன்றிய அரசினுடைய மாநிலங்களை ஒடுக்குகிற போக்கிற்கு எதிரான போராட்டத்தை சமரசமின்றி திமுக நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் இந்த மாநிலத்தில் ஆட்சியாளர்களாக திட்டங்கள், இது இரண்டையும் வைத்துக் கொண்டு நாங்கள் இன்றைக்கு ஒரு வலிமையான கூட்டணியோடு இந்த தேர்தலை சந்திக்கிறோம். ஒரு புறம் கொள்கை சார்ந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், இன்னொன்று மிக வலிமையாக மக்களோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய கூட்டணி. இந்த இரண்டின் மூலமாக 40க்கு 40 நாங்கள் வெல்வோம். ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு அடித்தளத்தை திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கும்.